தொட்டு கும்பிட்டு சீக்கிரம் மேல தொட துணியில் தொடச்சு விடுறான். என்னடா துணியில் தொடச்சு விடு சீக்கிரம். துணியில் தொடலாம். ஏய் ஆயேலி துணியில தொடனா எங்க தொலைக்கிற? துணியில தொலை சொன்ன நானு. நீ விளக்கமா சொன்னாதானே? அப்படி இருக்க வேளையில் தாத்தா கொடுத்து விட்ட ஜெகமாலையை அப்படி மாநிலக்கும் அசுராதிக்கும் தேவருக்கும் கலகம் செய்து விட்டால் சிந்தித்து பேசுவார்கள் அப்படி சொல்லி சொந்த தாத்தா கணத்தில் செல்லும் பொழுது தந்தையர் கொடுத்த சாபத்தை கூறும் பொழுது இவள் திருநாமத்தை நாராயணன் என்று உச்சரித்தால் அனைத்து பாவங்களும் என்ன வந்து சேர்ந்து விடும் அழகாது என்று கூறியிருக்கிறார். இன்றைய தினம் கலகம் இல்லை. தாத்தா கொடுத்த ஜெகமாலை உச்சரித்தால் கலகம் வந்துவிடும். முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. துஷ்டமுண்டமே பரமானந்தம் தாத்தா கொடுத்த ஜெகமாலை உச்சரிக்கும் பொழுது எனக்கு கலகம் வந்து விட்டது. அப்படியா? ஓ பாப்பா எப்படி மாலை மாட்டிட்டு அப்படி ஜனிக்கு வந்து புனியா நலையறீங்க? உள்ள இடம் இல்ல சொல்லு. இதெல்லாம் நெப்படுத்துக்கிட்டா நோடத்துக்கு அடவாண்டு பிடிக்குதா? ஏறமா இருக்கு பாப்பல. கோயில தாண்டி போய் தனியா மாட்டீங்கன்னா கோயில போக முடிக்கும். போட்டு பிடிச்சி விட்டுறாங்க 4 பேர் சேர்ந்து. வாரனா காலையில போய் போங்க இங்க நீ செட்டு கட்ட பேர் வாங்கி பாருங்க. அப்படி இருக்க வேளையில் ஆட்டிக்கிட்டாங்க திடீராங்க அதுக்கு சரி அப்படி இருக்க வேளையில் ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய வாதாபி அசுரத்தில் சென்றால் எனக்கு கலகம் கிடைத்து விடும். அப்படியா? நீ போலாமா? போலாமா? அப்படி நான் வாதாபி அசுரத்தில் கலகம் சென்றதாக இருந்தால் முன்னாடி விஜயநகர் பட்டணம் சென்றால் அங்கிருந்த கலகத்தை தொடங்கணும். ஏய் விஜயநகர் பட்டணம் போனாதான் அதுல இருந்துதான் எப்படியும் அதாவது முடிவு ஆரம்பம் ஒண்ணு இருந்தா முடிவு வேண்டும். இங்க ஆரம்பிக்கிறோம் அங்க கொண்டு முடிக்கிறோம். ஆரம்பிக்கிறோம் எங்க ரத்னாபுரி கோட்டைக்கு போய் முடிக்கிறோம். ஆரம்பிக்கிறோம் முடிக்கிறோம் முடிக்கிறோம். சரி முடிக்கிறோம் ஆரம்பிக்கிறோம். முடிக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் முடிக்கிறோம். அப்புறம் சப்பளம் வரும். ஆயிரமே சப்பள கடையில குடிக்கிறோம். எல்லாம் தெரியல.
பிறந்தவர்களா? ஐயா நாரத மகாமுனிவரே, பாதங்களுக்கு நீங்கள் நீங்கள் வந்தனம் செய்தேன். நீங்கள் தேவரிஷி ஆகிய உங்கள் பாதத்தை அல்லவா நாங்கள் பணிய வேண்டும். நீங்கள் அக்னியில் பிறந்தவர்கள். பார்த்த பணியில் தவறொன்றே கிடையாது. தேவர் துயரை தீர்க்க பிறந்தவர்கள் என்று வாதமடைகிறீரா? நீங்கள் பாதம் பணிவதில் வந்திருப்பதை பார்த்தால் சரி ஆகட்டும். இருந்தாலும் இடமில்லை நன்றறியாத குளமில்லை என்று சொல்லுவார்கள். உண்மைதான். இடத்துல புது வந்தாரு. இதோ உங்களை நாங்கள் ஏன் துதி செய்தோம்? ஏன் என்ன காரணம்? நேற்று தினத்திலே தேவர்களை சிறைப்பிடித்தானே ரத்னாபுரி கோட்டையாண்டு வரக்கூடிய வாதாபி அரக்கன். சரி, அந்த வாதாபி அரக்கனை தேவர்களை சிறைவிட முடியுமா முடியாதா என்று எங்களுக்காக தூதுவனா நீ ரத்னாபுரி கோட்டை போக வேண்டும். ஓ, அதற்காக நடைபெறுகிறா? உண்மைதான். ஆகட்டும். என் அண்ணனின் உத்தரவு. சரி, ருத்ர வீரவன்னியனின் உத்தரவு. என் பெயர் கிருஷ்ணவன்னியன். என் பெயர் பிரம்மவன்னியன். என் பெயர் அக்னிவன்னியன். எனது பெயர் சாம்பவன்னியன். இப்படி நால்வர் ஒன்று சேர்ந்து ஆமாம். அவருக்கு இருக்கும் நேரத்தை ரத்னாபுரி கோட்டை ஆண்டவர்கள் வாதா பெருக்கெடுத்து சென்று தூதுவனாக போயிட்டு வர வேண்டும். போய் என்ன சொல்ல வேண்டும்? நாரத மகாமுனிவரே, தேவர்களை விடுவிக்க வேண்டும். விட்டுவிட்டால் உனக்கு உயிர் மிஞ்சும். சரி, அப்படி விட மறுத்தால் தேவருக்கும் இந்த வன்னியர்களுக்கும் பாதாபிக்கும் சண்டையானது ஏற்படும். அந்த சண்டையிலே வாதாபி கூட்டமே மரணமடையும். ரத்னாபுரி கோட்டையே அழிக்கப்படும். அப்படி என்று எச்சரித்து வாருங்கள். எங்களுக்காக போய் வாருங்கள். எங்களுக்காக தூதுவனா சென்று வாருங்கள். படையை திரட்டி ரெடியா இருக்காங்க, வர்ற தயாராக இருக்கிறாங்க. விடுவியா விடமாட்டியா அப்படின்னு கேட்டோம். ரத்னாபுரி கோட்டைக்கு போகிறேன். கோயிலுக்கு கூத்துட்டு இருக்குது. அது மாரடி இப்படி என்னடா ஜாலம் பண்ற? கையை நடாதே காமாயா. எப்போ வந்தீங்க? வந்தீங்க? அங்க என்னடா
எப்ப அப்படி அடிக்கிறீங்க அங்க என்னடா நாயா ஏங்க பம்பூரி இருந்தா டேய் ஓய் ஏன்னா செத்தம் செத்து போயிட்டு அதை பார்க்க போனது கூட ஒரு தப்பு நினைக்கிறீங்களா? செத்தம் செத்து கூத்து வராடிட்டாண்டா எப்படி சொந்தத்துல உண்டாயிட்டா கூட அதை தான் பார்க்க கூடாது. நம்மளுக்கு முன்ன கூத்து தான் பொட்டாட்டியே செத்தா நாளைக்கு போய் பார்க்கணும். ஏன்டா எங்க அப்பன் சேர்த்து கூத்தாடிட்டு இருந்தீங்க கருது எடித்தாங்கன்னு வந்து பார்த்தேன். வாத்தியார் என்ன பதில் சொல்லுவோம் அப்படி எங்கடா போனதே மூணு கூத்து வேற பக்கம் போயிட்டா அனைவற்ற வேர்களும் ஒன்றாக சேர்ந்து மற்ற ஊர் பொதுமக்களும் அனைவற்ற வேர்களும் ஒன்றாக சேர்ந்து வைத்ததோர் நாடகம் என்ன? என்ன இன்னைக்கு வைத்த நாடகம் நேற்று மந்திரமால கல்யாணம். இன்று 4 வண்டியின் பிறப்பு வாதாபி இறப்பு நடக்கிறது. 4 வன்னியன் பிறப்பு வாதாபி இறப்பு. இந்த நாடகத்திலே நான் யாரா நினைக்கிறேன்? என் பெயர் என்ன? எனக்கு வந்து மலம் உண்டா? நாம வேற தசம் நாடே எங்க வந்து வெட்டலாமா? கோமலண்ணா யாருன்னு தெரியாது குண்டு முல்ட்டி நான் சொல்லுறேன் அவன் தான் குண்டு முல்ட்டி பேசிய காலை வெடிக்கால சண்டைக்கு வருவாங்க. காலை பிடிச்சி அடிச்சிடுறோம். இப்ப நீ சொன்னது ஜனங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். கவனமாக படபட படபடன்னு சொல்றேன். நீ சொல்ற மாதிரி சொல்ற பொறுமையா சொல்லு. என் பெயர் என்ன? எதனால கேட்டோம்? என்ன பார்த்து மலை குண்டா நான் வேற தசம் நாடே எங்க சுமந்து வெட்டலாமா? ஓடா கூத்து வேணா புண்டை வேணா ரெண்டு வேணா புண்டு புண்டா நீ கொடுத்து 1000 ரூபாய் காய்ச்சல் வேணாம். என்ன புரியுது ஜனங்களுக்கு? என்ன புரியுது? 40 வரைக்கும் ஆடுற அப்படின்றான். 10 மாசம் 3 நாள் அங்க என் பெயர் என்ன? என் பெயர் என்ன? எந்த நாடு சேனம்? என்ன பார்த்து மலை குண்டா நான் வேற தசம் நாடே எங்க சுமந்து வெட்டலாமா? என்ன வாங்க ராமா ஆடுங்க அப்படி இருந்தாலும் என் பெயர் என்ன? எந்த நாடு கேட்டவன்? என் தாயின் தந்தையா? ஒவ்வொன்றாக விளக்கமாக சொல்கிறேன், எவனமாக கேட்க வேண்டும். நண்பா சாமி அரசே அகண்ட மார்பம், அகண்ட மார்பம், மிகண்ட புஜம், கருத்த மேனி. நல்லா கேளுங்க சபையர்களே, இங்க இருக்கிற ஜனம்லாம் நாளைக்கு உங்க காடு ஓட்டுறதுக்கு டேட்டு சிக்கல் நாள் அடைய வேண்டாம். பாரு செல் நம்பர் இருக்குது, எல்லாம் பதிவு பண்ணிங்க. காலையில யாராவது காடு ஓட்டணுமா எல்லாம் போன் பண்ணுங்க. நாங்க வந்து 2 நாள் ஓட்டி கொடுத்துட்டு போறோம். எப்படி எதை வச்சு ஓட்டுவா? பாரு இந்த பந்தல 2 நாள் ஓட்டினா எப்ப இருந்தாலும் கலைக்கு போயிடும். பாருதா அப்புறம் வீட்டுக்கு கணக்கால எடுக்கிறதுக்கு போன் பண்ணுங்கடா. ஜேசிபி பைக்கிட்டு ஆமா. அப்புறம் மினிப்பு வாயில போய் கண்ணை பார்க்க வேண்டாம், இங்கே பார்த்துக்க. மினிப்போட கண்ணு இருக்குதா? அகண்ட மார்பம், மிகண்ட புஜம், கருத்த மேனி, பெருத்த உடல், நீண்ட கையால். அகண்ட மார்பம், நீண்ட புஜம், கருத்த மேனி, பெருத்த உடல், நீண்ட கையால், கோரை பற்கள், உருண்ட முடி, சுருண்ட மீசை, அப்படி கருத்த முடி கொண்ட என் பெயர் வாதாபி சூரன். நன்கு அறிந்தால் என்ன? நீ செஞ்சா நான் செய்யணும். ஒரு வாதாபி சூரனுக்கு, வாதாபி சூரனுக்கு கையப்படி மகாராஜா செஞ்சா மந்திரி நான் செய்யணும். என் கை எப்படி மேல இருக்குது? என்னங்க என் கை எப்படி மேல இருக்குது? எங்க உனக்கு சத்து இருக்குது அப்படி நிக்குது. வாதாபி சூரனுக்கு அப்படின்னா நான் எப்பவும் உனக்கு கேன புதிருக்கேன். உன்னை போய் நான் கேன புண்ணு சொல்லுவனா? அப்படி இருந்தாலும் என் பெயர் வாதாபி சூரனா இருந்தாலும், நான் நாட்டு வரக்கூடிய நான் ரத்னாபுரி கோட்டையா இருந்தாலும், என் அப்பா அப்பா அம்மா அப்பா வேலை விடுறாங்க. ஐயா ஐயா ஏய் ராமா ராமா டேய் எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாம் என்ன வேலையை அழகா பார்த்து ரசிக்கிறாங்க.
எல்லாம் போகலையா? வேற எல்லாம் போல பொம்பளை ஒரு எம்படாலையே தான் ரசிக்கிறாங்க. எனக்கு வெக்கமா இருக்குது. அப்படியா? ஆ. எதுக்கு தெரியுமா பாக்குறாங்க? அதாவது செலவோட காலியாய்க்கு ஒரு காவு கேக்குது. அதுதான் உன்னை கொண்டே வெட்டலாமான்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்க பாக்குறாங்களா இல்ல நீ என்ன வெட்டலாம்னு பாக்குறியா? செலவோட காலியாய்க்கு தான் உன்னை வெட்டணும்.